திராவிட முன்னேற்ற கழகத்தின் இரண்டாவது அமைச்சர் பதவியும் தற்பொழுது பறிக்கப்பட்டு விட்டதா? திமுகவிற்கு அடிக்கு மேல் அடியாகத்தான் விழுந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே செந்தில் பாலாஜி அவர்கள் சட்டத்திற்கு புறம்பாக பண பரிவர்த்தனை செய்ததன் மூலமாக அவரது இலாக்காக்கள் அனைத்தும் பறிக்கப்பட்டு தற்பொழுது வரை ஜாமீன் வழங்கப்படாமல் புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் நிலையில் இரண்டாவதாக பொன்முடி அவர்களும் அதே புழல் சிறையில் அடைக்கப்படுவதற்கான ஏற்பாடுகளை நீதிமன்றம் ஏற்படுத்தியிருக்கிறது. வேலூர் நீதிமன்றம் அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மனைவியை விடுதலை செய்தாலும் கடந்த ஜூன் மாதம் தீர்ப்பளித்தது. ஆனால் மறு ஆய்வு செய்து விசாரணையை எடுத்துக்கொண்ட சென்னை உயர்நீதிமன்றம் கிட்டத்தட்ட 64.90% வருமானத்திற்கு அதிகமாக சொத்து வைத்ததாக அனைத்து ஆதாரங்களும் நிரூபிக்கப்பட்டவுடன் வருகின்ற 21ஆம் தேதி ஜெயச்சந்திரன் அவர்கள் தலைமையில் பொன்முடி அவர்களும் அவரது மனைவியும் நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும். மேலும் அன்றே இறுதி தீர்ப்பும் வழங்கப்படும் என்றும் கூறப்படுகிறது. 4 ஆண்டுகள் வரை நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கலாம் என்றும் பொன்முடி அவர்களும் அவரது மனைவியும் சிறை தண்டனை வகிக்கலாம் என்றும் தற்பொழுது தகவல்கள் வெளியாகி திமுகவின் வட்டாரத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. ஒன்றல்ல இரண்டல்ல தொடர்ச்சியாக திமுகவின் அமைச்சர்கள் குறிவைக்கும் மத்திய அரசாக இருக்கட்டும், நீதிமன்றமாக இருக்கட்டும், ஊழல் செய்ததன் காரணமாகத்தான் தற்பொழுது வரை அதற்கான தண்டனையை செந்தில் பாலாஜி அவர்கள் புழல் சிறையில் அனுபவித்து வருகிறார். அந்த வரிசையில் பொன்முடி அவர்களும் வருவார் என்றும் தற்பொழுது நீதிமன்றத்தில் பொன்முடி அவர்களின் ஊழல்களும் மற்றும் சொத்து குவிப்பு வழக்கும் வருகின்ற 21ஆம் தேதி நீதிமன்றத்தின் இறுதி தீர்ப்பு பொன்முடிக்கு எதிராக இருந்தால் அவரது அமைச்சர் பதவியும் அவரது திராவிட முன்னேற்ற கழகத்தின் உயர்கல்வித்துறை அமைச்சர் பதவியும் பறிக்கப்படும் என்றும் கூறப்படுகிறது. இரண்டாவது இலாக்கா இல்லாத அமைச்சராக பொன்முடி அவர்கள் செயல்படுவாரா அல்லது ஒட்டுமொத்த அமைச்சர் பதவியும் பறிக்கப்படுமா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். மறைந்த புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்கள் திருட்டு திராவிட முன்னேற்ற கழகம் என்று திமுகவை கூறியது தற்பொழுது சரியாகிவிட்டதா என்பதை உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.